வெல்கம் டு ஸ்மைல் டிசைனர்ஸ். இன்னைக்கு இந்த அழகான ஆரி ஒர்க் பிளவுஸோட ஃபுல் டியூட்டோரியல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஒர்க் வந்து அழகான ஒரு ஸ்ட்ரைப் டிசைன் தான். நெக்கோட ஷேப் மட்டும் பேர் ஷேப்ல வச்சுட்டு மத்தபடி எல்போ ஸ்லீவ் வரைக்கும் தான் இந்த ஒர்க் போட்டிருக்கேன். இந்த ஒர்க்கோட ஃபுல் டியூட்டோரியல் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒர்க் போட எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணும்போது 3 லைன்ஸ்ல ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 4.5 இன்ச் டிஸ்டன்ஸ்ல சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். லெஃப்ட்ல வந்து 3 இன்ச்சும் ரைட் சைட்லயும் 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். எப்போதுமே கர்வ் டிசைன் வந்து ஆரி ஒர்க்ல வந்து வரையறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட்ல வந்து வரையாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கர்வ் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த மாதிரி ரைட் சைட்ல வரைஞ்சதுக்கப்புறம் ஆப்போசிட்ல வந்து மாத்திட்டு திரும்ப லெஃப்ட் சைட்ல வந்து கர்வ் வரைஞ்சுக்கோங்க. பாருங்க அந்த கர்வ் ஷேப் வந்து எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாவே ஸ்ட்ரைப் டிசைன் தான் போட போறேன். அதனால சென்டர் லைன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு இதுலயுமே நான் வந்து 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதனால 3/4 இன்ச், 1.5 இன்ச் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சிருப்பேன். இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லயும் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைட்லயும் ஃபாலோ பண்ணி போட்டுட்டு திரும்ப வந்து லைன்ஸ் வந்து வரைஞ்சுக்கலாம். ஸ்ட்ரைப் டிசைன் போடும்போது எப்போதுமே கரெக்ட் மெஷர்மெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா ஒர்க் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதுல மோஸ்டா நான் வந்து கட் பீட் யூஸ் பண்ணி தான் நான் ஒர்க் போட்டிருக்கேன். கட் பீட் யூஸ் பண்ணோம்னா எப்பவுமே கிளாசி ஃபினிஷ்ல இருக்கும். அதனால தான் நான் ஜரி த்ரெட் 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு மேல கட் பீட் யூஸ் பண்ணி 1 லைன் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிக்க போறேன். கட் பீட் யூஸ் பண்ணும்போது ஒண்ணா மட்டுமே போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்டா கட் பீட்ல யூஸ் பண்ற பிராண்ட் வந்து ஜப்ளோ மேக்ஸ் அப்படி இல்லைன்னா பிரிசோ யூஸ் பண்ணுவேன். பிரிசோ பிராண்ட் வந்து எப்பமாச்சும் தான் கிடைக்குது. ஜப்ளோ மேக்ஸ் வந்து ரெகுலராகவே கிடைக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் லைன்ல வந்து பால் பீட் 3 mm யூஸ் பண்ணி ஒண்ணா ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஆரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும்னாலுமே நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாவே போதும். இந்த மாதிரி பால் பீட் செகண்ட் லைன்ல போட்டதுக்கு அப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் வந்து கட் பீட் யூஸ் பண்ணி அதே மாதிரி 1 லைன்ல ஃபுல்லா ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சோம்ல கர்வ் டிசைன் அதுலயும் என்ன பண்றேன்னா பால் பீட் 3 mm தான் யூஸ் பண்ணி சிங்கிளா போட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைப் டிசைன்ல தான் நான் ஒர்க் போட போறேன். ஸ்ட்ரைப் டிசைன்ல வந்து வெறும் கட் பீட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுல அதை என்ஹான்ஸ் பண்றதுக்காக பால் பீட் 3 mm நடுல போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பீட சிங்கிளா போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்மளே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பால் பீட் 3 mm இல்லைனா பால் பீட் 4 mm கூட வச்சுக்கலாம். கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு கஸ்டமர் கொடுத்த டிசைன்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி எண்ட் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒர்க்கை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ற விதமா இந்த லைன்ஸ்க்கு நடுவுல வந்து ஒரு பால் பீட் அண்ட் 1 சுகர் பீட் யூஸ் பண்ணி எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக் அழகா இருக்கும். இதுக்கப்புறம் நான் மேல வந்து புட்டா டிசைன் மட்டும் தான் போட போறேன். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கேப்ல நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த புட்டா டிசைனுக்கு வந்து பால் பீட் 4 mm வந்து நான் நடுவுல வச்சுட்டு அதை சுத்தி சுகர் பீட் வந்து போட்டுக்கிறேன். சுகர் பீட் போடும்போது எப்போதுமே நான் 2 தான் போடுவேன். இதுல யூஸ் பண்ணியிருக்க சுகர் பீட் வந்து கிளாசி சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேட் ஃபினிஷ்ல வந்து நான் யூஸ் பண்ணல. ஏன்னா கட் பீடு வந்து நம்ம கிளாசி லுக்ல போட்டுக்கறனால சுகர் பீட் வந்து கிளாசி லுக்ல இருக்கட்டும்னு நான் இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு பால் பீட் அண்ட் சுகர் பீட் போட்டு எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இதே புட்டா டிசைனை எல்லா பிளேஸ்லயுமே நம்ம போட போறோம். இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது மாதிரி நீங்களும் ஒர்க் போடணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.